வெல்கம் டு கொங்கு நிலா சோறு. இன்றைக்கி பார்க்க போகிறது தயிர் வடை தாங்க. நல்ல ஒரு டேஸ்டியான தயிர் வடைனா அது ப்ராப்பரான மெத்தடில் இருக்கணும். எந்த டைமில் எப்படி மாவரைக்கணும், எந்த ஸ்டெப்பு எல்லாமே 1 by 1 சொல்லியிருக்கேன். அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா அந்த புளிப்பு இல்லாத தயிர் வடை அட்டகாசமாக எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தயிர் வடை செய்கிறதுக்கு 1 கப் உளுந்த நல்லா வெண்ணெய் மாதிரி 2 hour ஊற வச்சு அரைச்சி எடுத்தாச்சுங்க. தேவையான அளவு மிளகு போட்டுக்கிறோம், சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறோம், இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு இதை போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளை போட்டு நல்லா கலக்கிக்கிறோம். கொஞ்சம் நல்லா அடித்து பிசைஞ்சோம்னா உப்பெல்லாம் போய் நல்லா சேர்ந்துருங்க. நல்லா உங்களுக்கு சாஃப்டாக வரும் வடை. நல்லா தயிரை போய் நல்லா உறிஞ்சிக்கும். நல்லா அடித்து பிசைஞ்சு வச்சுக்கணும். உப்பு போட்டு அப்படியே நீத்துக்கிட்டே வரும். கடகடன் தட்ட ஆரம்பிச்சிட வேண்டியதான். இப்போ கடாயை எடுத்து வச்சாச்சுங்க. தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. கொஞ்சம் பச்சை தண்ணியில் கொஞ்சம் கையை தொட்டுக்கிட்டு நடுப்புற அப்படியே ஓட்டை போட்டு அப்படியே போட்டுற வேண்டியதுதான். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போடணுங்க. இதை அப்படியே பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ 2 போட்டு காட்டுறேன் பாருங்கள். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இதை அப்படியே சட்டுன்னு போட்டுக்க வேண்டியதாங்க 2 வடையை. ரொம்ப மொறுமொறுன்னு எடுத்துடக்கூடாதுங்க. கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். ஒரு 3/4 திட்டத்துக்கு நம்ம வேக வச்சுக்கிட்டா தயிரில் போடுறப்ப கரெக்டாக இருக்கும். லைட்டான ப்ரௌன் கலரில் இருந்தால் சரிங்க. வடை ரெடி ஆகிட்டு பாருங்கள். பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு 2 வடை மட்டும் கரெக்டாக போட்டு காமிக்கிறேங்க. இப்போது இதில் கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் முங்குற அளவு ஊற்றணும். ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் அந்த வெந்நீரை கொஞ்சம் ஊற்றிட்டோம்னா ஃபுல்லாக அந்த வடை ஃபுல்லாக ஹோல்ஸ் வந்துடும். நம்ம தயிரில் போடுறப்போ போய் உரியறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் பக்கமே ஆகிட்டுங்க. அப்படியே ப்ரெஸ் பண்ணி 2 கரண்டியை வச்சுட்டு அப்படியே அமுத்திட்டு அப்படியே போட வேண்டியதுதான். முழு வடையிலே நம்ம அப்படியே பொரிச்ச வடையிலே போட்டோம்னா தயிர் கொஞ்சம் லேட்டாக இஞ்சிக்கும். இது நல்லா சீக்கிரத்துலேயே உறிஞ்சிக்கும். அதனால் இப்படியே பண்ணிக்கலாங்க. ஒரு 100 கிராம் தயிர் நல்லா கெட்டி தயிராக இருக்கணும். இந்த 2 வடைக்கு சரியான அளவு இருக்கும். இது கொஞ்சம் நல்லா அடித்து கலக்கி விட்டுட்டு சீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதிலேயே பச்சை மிளகாய் தாளித்து விடுறதா இருந்தாலும் விடலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் லைட்டான உப்பு போட்டுட்டு கொஞ்சம் சுகர் போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதை நல்லா அப்படியே கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு வடை ரெடி ஆகிட்டு தயிரும் ரெடி ஆகிட்டுங்க. தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிட்டு நிறைய விட வேண்டியது இல்லைங்க. கடுகு, காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்கு போட்டு நல்லா தாளித்தது இதில் சேர்த்துக்குறோங்க. அந்த எண்ணெய் வாசம் கடுகோடு சேர்ந்த மாதிரி நல்ல வாசமாக இருக்கும் உங்களுக்கு இந்த தயிரோடு கலக்கிறப்போ. இதை அப்படியே ப்ரெசன்ட் பண்ணிக்க வேண்டியதாங்க. என்னென்ன போடுறோம் பாருங்கள். நல்லா கெட்டி தயிர் அப்படியே விட்டுக்க வேண்டியது தான். உள்ளார நல்லா இழுத்துரும் தயிரை. கொத்தமல்லி, கேரட் இருந்தாலும் போட்டுக்கலாங்க. ஓமப்பொடி போட்டுக்கலாம், காராபூந்தியும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஓமப்பொடியே போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஃப்ளேவருக்கு நல்ல ஸ்பைஸியாக மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். நம்மளோட வடை ரெடி ஆயிடுச்சுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.